இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லுது. எந்த அச்சப்படாத மனிதனும் டூ வீலர் போய் ஒரு நாய் துரத்துல எவ்வளவு பயத்துல நாம் போக வேண்டியதா இருக்கு. குழந்தைகளை தெருவுக்கு விளையாட முடியாத நிலைமை இருக்குது. அதனால நாம முதல்ல தெருநாய்களுக்கு உணவளிக்கணும். அதுபோக நாய் தொந்தரவு இருக்குது, கிராட்டிஸ் இருக்குதுன்னு அதை முன்னுரிமையில பிடிக்கும். இதை வந்து இன்னும் வேகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். சார் தினம் வந்து 24 நாய்களுக்கு வந்து தினசரி வந்து இல்ல நாய் பிடிக்கிறது எவ்வளவு வேணாலும் பிடிக்கலாம் சார். ஆனா அதற்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நாளைக்கு அவ்வளவுக்கு தான் நம்ம கிட்ட 24 நாய்கள் 3 நாள் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 100 நாய்கள் தான் இப்ப நம்மளால சோலார்ல வந்து வச்சிருக்க முடியும். இப்போ கூடுதலா 10 குடில்களும் பிளஸ் ஆபரேஷன் தியேட்டர் தேவையான வசதிகளும் 500 நாய்கள் வந்து நம்ம தடுக்கணும்னு அர்த்தம் சார். அப்படிதான் நம்ம வந்து எடுக்கணும். கட்டாயம் வந்து ஒரு 7 நாட்ல ஒரு நிரந்தர தெருவு கட்டாயம் வந்து ஏற்படுத்திட முடியும். நான் உறுதியா சொல்றேன். கட்டாயம் வந்து அதை வந்து ஒரு கிரிமினல் வழக்காக வந்து விலங்கு ஆர்வலர்கள் நாயாளர்கள் வந்து போட்டு ஜெயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வந்து சிறந்த வந்து வழி இருக்கு. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது விட பண்ணி பாருங்க. இந்த வாடகை நாய் இருக்காது, பக்கத்துல எங்க சாப்பாடு வைக்கிறாங்க அங்க போயிருக்கு. நம்ம வார்டு நம்ம மக்கள் நாம போய் சொல்றாங்க, நீங்களும் சொல்லுங்க, அவரையும் நான் எப்படி சொல்லுங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. அந்த வீட்டுல நாம நோட்டீஸ் மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் நான் முதல் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதேபோல் நாங்கள் இந்த மாவட்டத்தில் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கண்டனத்தை தெரிவித்து வேண்டுகோள் செய்கிறோம். ஆட்சியவர் பாஜக உறுப்பினர், கண்ணச்சாராய்ச்சி பெற்றவர் அதிமுக உறுப்பினர் சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி அதிமுக அரசு என்ன